ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மேடை ஒரு எனக்கு நினச்சி பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி. ஏஆர் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் இன்றையா நானுக்கும் நன்றி தெரிவிச்சேன். Actually, in the industry more than 23 years and more than 125 films. But the crime thriller genre வந்து எனக்கு படம் அமையல. ஸோ இதில் இந்த 11 படம் வந்து இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ப்ராப்பர் டிவோட்டட் crime thriller இது அமைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஓடியில் உட்காந்து படங்கள் பார்க்கும்போது நிறைய நம்ம crime thrillers தான் வந்து பார்ப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீவிங்காக இருக்கும். ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வருது, என்ன சஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துருக்கேன். ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம், சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஜான்ரில் வந்து ஒன்று கரெக்டாக வந்து அமையணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ லோகேஷ் அஜின்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். சுந்தர் சி சாருக்கு நான் 8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சார். அப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சாரோட சேர்ந்து இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நிறைய உதவி இயக்குநர்களோட சேர்த்து அவங்களுடைய படங்கள்லாம் வந்து இசையக்கூடிய வாய்ப்புலாம் கிடச்சிது. இப்போ பேசுகிறேன் பற்றி அவர்கள் வீராக இருக்கட்டும், ட்ரில்லியாடெலாம் இருக்கணும், பூபதி பாண்டியர்களாக இருக்கும், அண்ட் சுராஜ் அவர்கள் இந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இருந்த யாரெல்லாம் வந்து அது இருந்தாலும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒர்க் பண்ண டைமில் லோகேஷ் அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் லோகேஷ் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் முதல்ல லோகேஷ் சார் இந்த மாதிரி சுந்தர் சாருடைய ரசிகந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் அப்படின்னு நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் நடிகராக இருக்கும், நிறைய ஹியூமர்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் நடிகராக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஒரு இன்டென்ஸான டைம்கள் வந்து கொண்டு வந்துருக்காரு. நான் முதல்ல அவர்கிட்ட கேட்டதே நான் இது இந்த மாதிரி கதைக்கு முதல்ல எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தர் வந்து அம்மா வேடம் போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அம்மா விஷயம் தான், ஒரு தங்கச்சின்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி விஷயம் தான். அந்த மாதிரி கிரைம் த்ரில்லருக்கு எப்படி பாயமான் செட் ஆவார் அப்படின்னு ஒரு யோசனை வந்து அப்படி வரலாம் கூட ஒரு 10 பேர் வந்து சொல்லி கும்மி அடிச்சுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் சினிமாவில் இருக்கும். பட் எப்படி அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணல, அந்த பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்ட்டா இருந்தார். ஸோ அங்கேயே அவர் வந்து ரொம்ப ஓகே ஒரு ஆஃப் வீக்காக யோசிக்கிற ஒரு இயக்குனராக இருக்காரு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் படம் எல்லாம் டோட்டலாக முடிச்சு கார்த்திகோடைய ஒர்க் வந்து அவுட் ஸ்டாண்டிங். அடுத்த படத்துடைய ஷூட்டிங்லாம் போய் ஷெடியூலாம் முடிஞ்சுல அடுத்த படம் ஷூட்டிங் ஷெடியூல் முடிஞ்சிச்சு, படமே முடிஞ்சிச்சு பாருங்க அந்த அளவுக்கு. ஸோ இந்த படம் வெளிவரும் போது இன்னும் நிறைய பேர் கார்த்திகோடைய ஒர்க்கை வந்து நிச்சயமாக நோட் பண்ணி எல்லா ரிவ்யூஸ்லையும் கண்டிப்பாக இருக்கும். அது இப்போயே எனக்கே தெரியுது. அண்ட் லோகேஷோடைய ரைட்டிங், லோகேஷ் அவருடைய ரைட்டிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அது ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்கும்போது அவ்வளோ கிரிப்பிங்காக வந்து இருந்தது. இது அப்போயே தெரிஞ்சது ஓகே இது வந்து மேக்கிங்காக வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் கூட ரைட்டிங் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கேரண்டி கிரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்க்கும்போது அது வாஸ் ப்ளோன். அவர் வந்து எப்போவுமே எல்லாம் ரொம்ப பில்டப்லாம் வந்து பண்ண மாட்டார். சும்மா வந்து படத்தை கொடுத்து சார் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்றது சொல்லிடுவாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ குடன்ட் கண்ட்ரோல். நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக படத்தை ரொம்ப ஹானஸ்டாக ஃபில்ம் மேக்கிங்கில் அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக இந்த அந்த ஷார்ட்டுக்கு என்ன வேணும் கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சேர்த்துதான் இருக்கும், ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக வாங்கதாக இருக்கும். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து படத்தில் இருந்தது. அண்ட் முக்கியமாக யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ், அது வந்து ஸ்கோரில் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வரணுமோ அங்கேயும் இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் வந்து ட்ரீட் பண்ணணுமோ அதை ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுட்டேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள், நான் கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட இருந்து மனோனை வந்து வாரம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிருக்கேன். பட் கரெக்டாக ஒரு சாங்கு வந்து மனோன் வந்து பாட வைக்கவே முடியுது. அது கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது. அது வந்து லோகேஷ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மனோன் சொன்னோன்னே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட். இந்த படத்தில் மனோன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டாங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருந்தாங்க. ஆண்ட்ரியா ஜெரமியா வந்து ஒரு சாங் பாடியிருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. அண்ட் நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன், ஜோவின் ஷாமலினா, மனோஜ் கிருஷ்ணா, தீபக் லூஸ், புண்ணியா செல்வா, ஆதிராஜ் சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள், விஷ்ணு இரவன் அவர்கள், லோகேஷ் அவர்களே வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ராகேந்து மௌலி, தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் மே 16ஆம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். நமக்கு எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ, போர்க்குழல் எது முக்கியமான படமாக இருந்ததோ, நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்துட்டு என்னுடைய அன்பும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். திரைப்படத்தில் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசை நாயகன் இமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்கள் பற்றி எனக்கு அதிகம் பரிச்சயம் பழக்கம் இல்லை. அக்பர் சார் மட்டும்தான் தெரியும். அவர்தான் எல்லாருக்கும் அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்துருக்காரு. வந்ததுக்கு முன்னாடி தெரிஞ்சு எல்லாத்தையும் எதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. மொத்த திரையிலே கூட்டிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு. அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம். நான் வந்து ஊதா கலர் இருப்பவனுடைய ரசிகன் நான். ஆமாம், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முன்னுக்கிற பாடலில் அது ஒன்று. இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது. அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவங்க சீக்கிரம் சொல்லிட மாட்டார். 2 வரியில் பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றதான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான். ஒரு படம் மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு, எல்லாரும் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா. அப்படியான்னு கேட்டேன். ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றது தான் தெரியாது. அவர் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு, சரி அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமட்டேன். வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமும் இந்த படத்தில் கூட இருக்காருன்றது, கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. ஸோ பிரபு சார், அக்பர் சார் எல்லோரும் இமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும். இவர் டி சிவாசா சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய திரையுலக சாம்பவர்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர். கமல் சார்லேருந்து வெற்றிமாரிலேருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு. ஸோ அப்போ வரவு கணக்கு எழுதியிருப்பார். அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன் நான் நம்புறேன். அதனால தான் அந்த படத்தை எடுத்து நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆண்ட்ரியாவை ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலலாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. உண்மையிலே சொல்ல ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருந்தது. ட்ரெய்லர் காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நம்புகிறேன். நான் எப்படி போர்க்குழில் ராட்சசன்லாம் அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அது போல இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி சொல்கிறது போல நிறைய உழைப்பு இருக்குது தெரிந்தது. அந்த உழைப்பு
சித்ரா இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் நடிக்கணும். இமான் சார் தொடர்ந்து ஆடணும். இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னுடைய அசல் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒரு படம். அப்போ வந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு 5 பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் கிட்ட ஈஸியாக ஒரு இடத்துல காமிச்சார். படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை, பாட்டு மட்டும்தான் இருந்தது. 5 பாட்டு கேட்டு அப்போ நாங்கள் கௌதம் மேடம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இருக்கோம், படத்தில் உட்காந்துருக்கோம். ஒரு மீட்டிங்காக டேரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார். அப்போ காலம் வரும்போது எல்லாமே நீங்கள் கேட்டுருந்தேன். 5 பாட்டு 6 பாட்டு ஹிட் பாட்டாக கொடுத்துருக்காரு. அப்போவே தெரிஞ்சிச்சு அந்த படம் வெற்றின்றது. ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறேன். இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்பெஷல் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வேகம், ஒரு வெறி எல்லாமே இருக்கும். அவங்க கூட பயணிக்கும் போது அதையெல்லாம் நம்மளுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது. ஸோ வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இமான் சார், இது ஸ்டார் ஆஃப் த நைட். உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேபி மெலடி சாங் ஆகட்டும், இல்லை ரேப் சாங் ஆகட்டும், இல்லை குத்து சாங் ஆகட்டும், அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க. இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அக்பர் சார் எங்கேயோ இருந்தார், எங்கே இருந்தாருன்னு தெரியல. பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஸோ அவரோட டீமில் ஒரு பாட்டு வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல, ஏன்னா நான் படம் பார்த்துருக்கேன். எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும். நிறையா அமேசிங் ஜாப். உள்ள சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூ ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ரித்திகா, ஐ டோல்ட் யூ, நான் ஒரு பெரிய ஃபேன். வெரி கன்வின்சிங் ஜாப். திலீபன், amazing performance. And Naveen, a fan. I'm a fan of yours. இதுலேயும் கலக்கி இருக்கீங்க. அவ்வளோ ரெஸ்ட்ரெயின்டாக ஒரு விஷயத்தை கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா எமோஷன்ஸும் வரும். அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் நல்லா மெனக்கெட்டுருக்கோம். படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். சொன்னால் என்ன உதைப்பாங்க. அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம். பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும், எல்லாரும் மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்திரை டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.